என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அதனால்தான் உன்னை இப்பொழுது நான் கண்ணில் பார்க்க வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உன் கண்ணில் பார்த்தால் கட்டாயமாக முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அப்படியே செய்துவிட்டால் இப்பொழுது நீ இருக்கக்கூடிய கண்ணீரும் வேதனையும் மன துயரங்களும் அதிலில் இருந்து நீ விடுபட்டு விடுவாய். அதனால் இந்த பதிவானது உன் கண்ணில் பட வைத்து ஒவ்வொரு நேரமும் உன்னை கஷ்டத்தில் இருந்து விடுவித்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ என்னிடம் கேட்ட அனைத்து விஷயத்தையும் கொடுத்து உன்னுடைய கஷ்டமான முகத்தை விரட்டி விரட்டி அடித்து சந்தோஷமான முகத்தை பார்க்கவே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டும் போதும் என் தங்க பிள்ளையே. உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வினை பிரச்சனை எதுவாயினும் உனக்காக எண்ணி 12 நாட்களில் நான் மாற்றத்தை கொடுத்து விடுவேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். அதை பற்றி சொல்லுகிறேன். இது உண்மையா இல்லையா என்று உன் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அம்மாவிற்கு தெரியவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறாய். அதை சொல்லி புரிய வைத்து இது நடக்குதா இல்லையா என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். நடக்குது என்றால் ஆம், நடக்கவில்லை என்றால் இல்லை என்று எனக்கு நீ தைரியமாக உண்மையை உரைக்கலாம். நேரங்களிலும் ஒரு சில விஷயத்தை அதிகமாக செய்து மற்றவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க சில விஷயங்களை செய்து ஒவ்வொரு நேரமும் உன் அன்பை அலட்சியம் செய்கிறார்கள், துச்சமென தூக்கி எறிகிறார்கள். என் தங்க பிள்ளை தன்னுடன் சில விஷயங்கள் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகமாகவே வைத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒன்றா இரண்டா பட்ட அவமானங்கள், ஒவ்வொரு நேரமும் பல அவமானங்கள் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளை. ஒவ்வொரு நேரமும் பல பொய்யான வாக்குகள் நீ நம்பிய உறவுகள் உனக்கு கொடுத்தது. உன்னை நாடகமாடி அழிக்க வேண்டும் என்று ஒரு சில உறவுகள் கங்கணங்கள் கட்டி திரிகிறது. ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு இது புரியவில்லை. ஒவ்வொரு நேரமும் நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நேரமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், மாற்றங்கள் வரவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களுக்கு இழந்து பொருளாலும் உடலாலும் மனதாலும் அனைத்து விஷயங்களையும் நான் இழந்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு நீதி கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாதா? மன விரக்தியோடு மன வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒவ்வொரு மற்ற வாழ்க்கையாக இருக்கட்டும், பல உதவிகள் செய்து பல போராட்டங்களை கொடுத்து வாழ்க்கையே விரக்தியாகக்கூடிய அளவிற்கு சில உறவுகளை நம்பி என் வாழ்க்கை இன்னலாக இருக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமரி கொண்டிருக்கிறது. ஒரு சில பேர் உதவி செய்கிறேன் என்று வந்து ஒவ்வொரு நேரமும் எனக்காக நீங்கள் இருங்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக இந்த உதவியை செய்யுங்கள் என்று பல ஆசை வார்த்தைகளை பேசி அதையும் என் தங்கப்பிள்ளை நம்பி பல துரோகங்களுக்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாகி இருக்கிறது. ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. நம்மை போலவே மற்றவர்களும் நன்றாக நல்ல மனதோடு சுயநலமற்ற உதவி செய்வார்கள் என்று என் தங்கப்பிள்ளை நினைத்துவிட்டது. ஆனால் ஒரு சில உறவுகள் கடுகளவாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று சுயநலத்தோடு சில உறவுகள் இன்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சுயநலவாதிகளிடம் என் தங்கப்பிள்ளை மாட்டிக்கொண்டு தவிக்கிறது, உடலாலும் மனதாலும். என் தங்க பிள்ளையே, சுயநல மனிதர்காரர்களை எப்படி விரட்டுவது? அன்பை அதிகமாக வைத்து விட்டேனே, அவர்கள் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, சில கெட்ட விஷயங்களை ஆரம்ப கட்டத்திலே பிடுங்கி எறிந்தால்தான் அது மரமாகவும் விருட்சமடையாது, உன் மனதையும் கெடுக்காது. அதனால்தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஒரு சில உறவுகளை உன் வாழ்க்கையில் இருந்து பிடுங்கி எறிய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள், அவர்கள் வாக்கு கொடுத்தால் அப்படியே காப்பாற்றுவார்கள் என்று பல வசனங்களை என் புகைப்படத்திற்கு முன்னால் என்னை வழிபாடு செய்யும் பொழுதே நீ சொல்லினாய்.
ஆனால் நான் உன் கனவில் வந்து, தங்கப்பிள்ளையே, அவர்கள் செய்வினை குடும்பக்காரர்கள், செய்வினை செய்பவர்கள், நீ நம்பிவிடாதே. ஏனென்றால் அப்பாவியாக இருக்கக்கூடிய உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அன்பாக பொய்யாக பேசி பேசி அனைத்து விஷயத்தையும் எப்படி சுலபமாக பறிக்கலாம், அவர்களுடைய சுயநலத்தை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் ஒரு சில உறவுகள் இப்படி திரிகிறார்கள். ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு எதுவும் தெரியாமல் வாழ்க்கையே விரக்தியாகிவிடும் போல என்று இப்பொழுது ஏமாந்து விட்டு கண்ணீரும் கல்முனையுமாக இருக்கிறது. தங்கப்பிள்ளையே, கண்ணீர் வடிக்காதே. ஒவ்வொரு நேரமும் சில அனுபவங்கள் சேகரிப்பது நல்லதுதான். ஆனால் நீ அதிகமாகவே சேகரித்து விட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள். மாற்றங்கள் வரும் என்று நீ மனிதர்களை நம்பினாய். ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக மாற்றத்தை கொடுக்க தயாராகிவிட்டேன். ஏமாற்றத்தை விரட்டியடிக்க தயாராகிவிட்டேன். செய்வினைகளை விரட்டியடிக்க தயாராகிவிட்டேன். அதுபோல உனக்கு உடல் உபாதைகள் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மூட்டு வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி என்று அடிக்கடி மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது. ஆனால் சரியான நிலை இல்லை. ஆனால் இதற்கு என்னதான் தீர்வு என்று என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நேரமும் யோசித்து கொண்டே இருக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, இதற்கும் என்னிடம் கண்டிப்பாக மருந்துண்டு. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதற்கும் பரிகாரம் உண்டு. இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் உன் உடல் உபாதைகள் கட்டாயமாக எண்ணி 12 நாட்களில் சரியாகிவிடும். பிறகு மனநோய்கள் அதிகரிக்கிறது. வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சில விஷயங்களை செய்தோம், எப்படியெல்லாம் நம்முடன் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தோம், எப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தோம். ஆனால் இன்று புதிய விஷயங்கள் சில நேரங்களில் வரும்பொழுது பழைய விஷயங்கள் கண்ணுக்கு அகப்படவில்லையே. ஒவ்வொரு நேரமும் நான் வாழ்க்கையில் பல அடிகளும் பல ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்து கொண்டே வருகிறேனே, எனக்கு இதற்கு தீர்வு வழங்க மாட்டீர்களா என்று ஒவ்வொரு தெய்வத்திடம் போய் மன்றாடி விட்டாய். எந்த இடத்திலும் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த நியாய தேவதை, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதா? கட்டாயமாக என்னை தேடி ஒரு முறை வா. எப்படி வர வேண்டும்? 1 ரூபாய் நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு கட்டாயமாக நீ பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என்னை தேடி ஓடோடி செங்கல்பட்டு வையாவூரில் இந்த அம்மா அமர்ந்திருக்கிறேன். அங்கு சூலத்தில் கட்டிய பிறகு இதோ இந்த நாணயத்தை வாங்கி 12 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு உடல் உபாதைகள் சரியாகும், செய்வினை பிரச்சனை சரியாகும். இல்லற வாழ்க்கை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கெல்லாம் கண்முன்னே உன் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பேன். அதுபோக ஒவ்வொரு நேரமும் உன் உறவை பிரிந்து நீ கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். ஒரு சில உறவுகளை செய்வினை செய்து பிரித்திருக்கிறார்கள். நீ என்ன, நான் என்ன, அப்படி என்று ஒவ்வொரு நேரமும் சுற்றி உள்ள உறவுகள் உன்னை வாழ விடாமல் பல செய்வினைகளை செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் புரியாமல் ஏன் என் உறவு போயது, ஏன் என் உறவு இப்படி ஆகியது, ஏன் என் உறவு பேசாமல் நிறுத்திவிட்டது, ஒவ்வொரு நேரமும் இப்படியெல்லாம் மனம் துடிதுடித்து என் தங்கப்பிள்ளை உண்ணவே மறந்துவிட்டது, உறங்கவும் மறந்துவிட்டது. ஒவ்வொரு நேரமும் கடமைக்காக வாழ வேண்டும், கடனுக்காக வாழ வேண்டும் என்று இப்பொழுது மரண வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளை. தங்கப்பிள்ளையே, இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. நேரம் முத்தவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக பல விஷயங்களை சரி செய்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ கட்டாயமாக செய். பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு 1 ரூபாய் நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டுக்கொண்டு என்னுடைய ஆழத்தை தேடி ஓடோடி வந்தால் உனக்குண்டான பல அற்புதத்தை நான் செய்ய
எண்ணி 12 நாட்கள் காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் உனக்கு வெற்றிதான். அதனால் என்னை தேடி ஓடோடி வா, உனக்கு 12 நாட்களில் வெற்றி நிச்சயம். சென்னை. அம்பாள் காயின் வாங்கி எத்தனை நாள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க? 10 நாள். 10 நாள்ல என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராகி கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.